இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்ல, ஒரு 5 பேரை வைத்துக் கொண்டு தொடர்ந்து தேமுதிகவை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறது தான் அவங்களுடைய வேலையை. பெட்டி வாங்கிட்டாங்க, அங்கிட்டு விமர்சிக்கிறாங்க, இங்கிட்டு பேசுறாங்க, அங்கிட்டு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த 3 மாத காலத்தில் தேமுதிகவை விமர்சித்த அளவுக்கு ஏன் பாமகவை விமர்சிக்கவில்லை? ஒரு அப்பா அம்மாவின் சண்டை, உள்கட்சி பிரச்சனை, எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு, ஏன் இதை விவாத பொருளாக மாற்றவில்லை பத்திரிகை துறை? ஏன் விமர்சகர்கள் விமர்சிக்கவில்லை? ஏன்னா பூரா வாங்கி தின்றவன். அன்புமணியிடம் வாங்கி 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 கொளுத்தெடுத்து போய் இன்னைக்கு பேச முடியாத வாய்மூடி கிடக்கிற விமர்சகர்கள் தான் அதிகம். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை மடியில கனமில்ல, வழியில பயமில்ல, என்றும் மக்களை சந்திப்பதற்கு ஒரு நொடி கூட தயங்கியதில்லை. 234 தொகுதிகளுக்கும் இன்றளவும் கூட பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் போல இயங்கிக் கொண்டேதான் இருக்கார். தேர்தல் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. 234 தொகுதிகளுக்கும் வந்து கொண்டே தான் இருக்கிறார். கல்யாணமா, கண்டன ஆர்ப்பாட்டமா, சாலை வசதி இல்லையா, மருத்துவ வசதி இல்லையா, அநீதி நடக்கிறதா, விவசாய பிரச்சனையா, கரும்பு எல்லாத்துக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறார். நேற்று திண்டுக்கல்னா இன்னைக்கு திருச்சி, நேற்று சென்னை, இன்னைக்கு